கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். 22ஆம் அதிகாரத்தின் நிறைவு பகுதியிலே பவுலானவர் செனகரின் சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தப்பட்டிருப்பதையும், சேனைகளின் தளபதி அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டு வந்து அவர்கள் முன்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறார். பவுல் இப்பொழுது ஆலோசனை சங்கத்தார் ஒவ்வொருவரையும் கவனமாக பார்க்கிறார். அந்த ஆலோசனை சங்கத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்திலே அதிகமாக சதுசேயர்கள் இருந்தார்கள். இப்பொழுது பவுலுடைய இறுதி காலமாக இருக்கிறது. இதை நாம் வாசிக்கும்போது பவுலை எப்பொழுதும் எனர்ஜெட்டிக்காகவே யோசித்து கொண்டே இருப்போம். அவருடைய முடிவு காலம் நெருங்கி இருக்கிறது என்று அர்த்தம். ஒருவேளை பவுலுக்கு 50லிருந்து 58 வயதுக்கு உட்பட்ட வயது நிரம்பியவராக காணப்பட வேண்டும். இப்பொழுது சனகரின் சங்கத்திலேயே இருக்கிற மெம்பர்கள் அநேகர், அதே வேளையிலே அதை பார்வையிடுவதற்காக கூடி வந்திருக்கிற யூதர்களில் அநேகர் பரிசேயர்களாக இருக்கிறார்கள். இப்பொழுது பிரதான ஆசாரியனாக பொறுப்பிலே இருப்பவர் காய்பாவுக்கு அடுத்தபடியாக அனனியா என்பவர் பொறுப்பிலே இருக்கிறார். ஒருவேளை இந்த அனனியா என்பவர் சாதாரண உடையிலே இருந்திருக்க வேண்டும். பிரதான ஆசாரியர்களுக்கென்று இருக்கக்கூடிய அந்த மார்பதக்கங்கள் அப்படிப்பட்ட ஐடென்டிட்டி இல்லாமல் எல்லோரும் அந்த பரிசேய அங்கிகளை அணிந்திருக்க வேண்டும். ஆதலால் இந்த கூட்டத்திலே உட்கார்ந்திருப்பதிலே யார் பிரதான ஆசாரியன் என்று அடையாளம் கண்டுகொள்ள முடியாத அளவுக்கு இவர்கள் கூடி வந்திருக்கிறார்கள். 10ஆம் வசனத்திலே கோட்டைக்குள் கொண்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அதன்படி இது ரோம கோர்ட்டிலே சங்கம் கூடி வந்து விசாரிக்க வந்திருக்கிறது. ரோம கோர்ட்டோடைய பகுதியிலே தான் ஜெயிலிலே பவுல் அடைக்கப்பட்டிருக்கிறார். இப்படி வெளியே உள்ள விசாரணைக்கு வரும்போது அவர்கள் அந்த பிரத்யேகமான மகா பிரதான ஆசாரனுடைய ஆடையை அணியாமல் வருவார்கள். அது பரிசுத்த ஆடை என்று கணக்கிடப்பட்டதினால் அப்படி செய்வார்கள். பவுல் இந்த தருணத்தை அழகாக பயன்படுத்தி கொண்டு பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து சகோதரரே என்று அழைக்கிறார். இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல்மனசாட்சியோடு தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். என் மனசாட்சிக்கு விரோதமான காரியத்தை நான் செய்யவில்லை. என் மனசாட்சியும் தேவ திட்ட தீர்மானங்களுக்கு உட்பட்டுதான் செயல்பட்டிருக்கிறது என்று அவன் சொல்வதை பார்க்கிறோம். அதாவது தேவனுடைய நியாயப்பிரமாணங்களை எல்லாம் கைப்பற்றும் காலத்திலேயும் நான் குற்றமற்றவனாகத்தான் இருந்தேன். இயேசு கிறிஸ்துவை தரிசனம் பெற்ற பின்பு இயேசு கிறிஸ்துவனுடைய அழைப்புக்கு இணங்கி அவருக்கு கீழ்ப்படிவதனாலே தேவ பார்வையிலே நான் குற்றமற்றவனாய் இருக்கிறேன். நியாயப்பிரமாணத்தின்படியும் நான் குற்றமற்றவனாய் இருக்கிறேன். கிறிஸ்து என்னை அழைத்ததினாலே அந்த அழைப்பிலும் நான் குற்றமற்றவனாய் இருக்கிறேன் என்பதற்கான இது பொருளாய் அமைகிறது. அதாவது நியாயப்பிரமாணத்தை மிகவும் நேசிக்கிறேன், அதை கை கொள்ளுவதிலே நான் மிகவும் பிரயாசப்படுகிறேன் என்ற அர்த்தம் போல இவர் அங்கே வைக்கிறார். ஆதலால் பிரதான ஆசாரியன் சைகை காட்டுகிறான். ஒருவனை அவன் கன்னத்திலே முகத்திலே அடிக்கும்படி சைகை காட்டுகிறான். அந்த மகனும் அடிக்க எத்தனிக்கிறான். உடனே பவுல் தன்னை சுதாரித்து கொண்டு, வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே, தேவன் உம்மை அடிப்பார். நியாயப்பிரமாணத்தின்படி என்னை நியாயம் விசாரிக்கிறவராய் உட்கார்ந்திருக்கிற நீர் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் என்னை அடிக்கச் சொல்லலாமா என்று கேட்கிறான். இவர்கள் எல்லோரும் நியாய விசாரணை செய்வதற்காக முக்கிய தலைவர்கள் எல்லாம் முதல் வரிசையிலே அமர்ந்திருப்பார்கள். இந்த காரியத்தை பவுல் சொன்ன உடனே, நீ தேவனுடைய பிரதான ஆசாரியரை வைகிறாயா என்று பவுலுக்கு அருகில் நின்றவன் சொல்கிறான். ஒருவேளை இவன்தான் பவுலை அடிப்பதற்கு கை ஓங்கி இருக்க வேண்டும். பவுல் அநேக நாட்களாக எருசலேமிலே இல்லாதபடியினாலும் அவர் தேவையான சூழ்நிலையில் மட்டும் ஆலயத்திற்கு வந்து செல்வதினாலும் அங்கே பொறுப்பிலே இருப்பவர்கள் பிரதான ஆசாரியர்களை குறித்த கவலையற்றவராய் இருந்தார். அதாவது அவர்களை குறித்தான அறிமுகம் தனக்கு வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இல்லாதவராக காணப்பட்டார். ஆதலால் தற்பொழுது பொறுப்பிலே இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியர்களை குறித்த ஒரு அட்டென்ஷன் அவருக்கு தேவையில்லாமல் இருந்தது. ஆனாலும் பவுல் நியாயப்பிரமாணத்தை நான் கை கொள்ளுவேன் என்று சொன்னது நிமித்தமாக, இவர் பிரதான ஆசாரியர் என்று எனக்கு தெரியாது, உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி யாத்திரையாகவும் 22-28 சொல்லப்பட்ட வசனத்தை நினைவு கூறுகிறார். இப்படி தன்னுடைய ஒவ்வொரு பேச்சுகளிலும் சொல்லிலும் செயலிலும் பிரமாணம் கலந்திருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார் பவுல். பின்பு அவர் இன்னும் உற்று பார்த்து,
பரிசேயரில் ஒரு பங்கும் பரிசேயரில் ஒரு பங்குமாய் இருக்கிறார்கள் என்று அறிந்து அவர்களுக்குள்ளாக சில பேச்சு வழக்குகள், சில சிரிப்பு, சதுசேயர்கள் தேவனை ரொம்ப சயின்ஸ் அதிகமாக நம்பக்கூடியவங்க. கடவுளுடைய உயிர்த்தெழுதல் இதை குறித்தெல்லாம் அவர்கள் நம்பாதவர்கள், ரொம்ப கலாச்சாரங்களை பின்பற்றாதவர்கள், யூத மார்க்கத்திலிருந்து தழுவி தங்களுக்கென சில காரியங்களை, அதாவது தங்களுக்கு விருப்பமில்லாத காரியங்களை எடுத்து போட்டுருவாங்க, தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. பரிசேயர்கள் இன்னும் அதிகமான சட்டத்திட்டங்களை சேர்த்து கொள்வாங்க. இது அவங்களுடைய பழக்க வழக்கங்களில், பேச்சு வழக்கில் வெளிப்படும். இதை அறிந்த பவுல், நான் பரிசேயனும் பரிசேயனுடைய மகனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி, தலைமுறையாக நான் பரிசேயன், பரிசேயர்களாகிய உங்கள் மகனுக்கு இந்த அநீதி இழைக்கப்படுகிறது என்பது போல அங்கே தன்னை முன்னிறுத்துகிறார். ஏனெனில் பரிசேயர்கள் உயிர்த்தெழுதலை நம்புவார்கள், சதுசேயர்கள் உயிர்த்தெழுதலை நம்ப மாட்டார்கள். உயிர்த்தெழுதலை நம்பவில்லை என்றால் ஆபிரகாமையும் ஈசாக்கின் பலி கொடுக்கப்படுதலும் அவன் மீட்கப்பட்டதும் அவர்கள் நம்ப மாட்டார்கள் என்றுதான் அர்த்தம். உயிர்த்தெழுதலை குறித்தான நம்பிக்கை எனக்குள்ளாக இருக்கிறது, அந்த நம்பிக்கையை குறித்து தான் இப்பொழுது நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று சொல்லி பவுல் அங்கே அழகாக கூடி வந்திருக்கிற கூட்டத்தை நம்மால் கலைக்க முடியாது, தப்பிக்க முடியாது. அவர்களுக்குள்ளாக பிரிவினை உண்டாகாமல் இந்த காரியம் நடக்காது என்பதை புரிந்தவனாக அவர்களுக்குள்ளாக பிரிவினை உண்டாகத்தக்கதான ஞானமாய் பேசுகிறார். ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் அவரை அப்படியாக வழிநடத்தியிருக்க வேண்டும். சத்தியத்தை அறிவீர்களானால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்வது போலவும் இங்கே ஒரு பகுதி அமைகிறது. வேத வசனம் எல்லா வகையிலும் நமக்கு உதவியாக இருக்கும் என்பதையும் நான் இங்கே புரிந்து கொள்ளலாம். கூட்டம் 2ஆக பிரிந்தது. அவர்கள் தங்களுக்கு தாங்களே மோதிக்கொண்டார்கள். பரிசேயர்களுடைய விசுவாசத்தின்படி ஒரு ஆவியோ ஒரு தேவதூதனோ ஒருவரிடம் பேசி இருந்தால் தேவனுக்கு விரோதமாக போர் செய்யக்கூடாது, செய்ய முடியாது, அது தேவனுடைய செயலாக இருக்கும் என்று சொல்லி பவுலுக்கு சாதகமாக வாதாட ஆரம்பித்தார்கள். ஆதலால் சேனாதிபதி இதை பார்த்து பயந்து, இன்னும் அவருக்கு புரியவில்லை, எப்படியாகிலும் பவுலை காப்பாற்றி விடுவோம் என்று சொல்லி ரோமர்களுடைய அந்த சிறைச்சாலை கோட்டைக்குள், நியாய விசாரணை கோட்டைக்குள்ளே பவுலை இழுத்து சென்று விடுகிறார்கள். பவுல் இப்படி சிறைச்சாலையில் இருக்கும்போது ராத்திரியிலே கர்த்தர் பவுலுடனே பேசுகிறார். ஒருவேளை பவுல் மிக மனக்குழப்பத்திலே இருந்திருப்பாராயிருக்கும். இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையிலே நடந்தது போலவே யூதர்களும் கிரேக்கர்களும் ரோமர்களும் ஒன்று சேர்ந்து இயேசு கிறிஸ்துவை அலக்களித்தது போல அலக்களித்து, இயேசு கிறிஸ்துவை விசாரித்தது போல யூத கோர்ட்லையும் ரிலீஜியஸ் கோர்ட்லையும் ரோமர் கோர்ட்லையும் இன்னும் இப்படி சனகரின் சங்கமம் இப்படியெல்லாம் அவரை அலைக்கழித்தது போல பவுலுடைய வாழ்க்கையிலும் நடக்கிறது. அவர் தாமே பாடுபட்டதுபடினாலே பாடுபடுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்ற வசனத்தை இங்கே நாம் நினைவு கூற வேண்டும். கிறிஸ்து இந்த பாதையை சுமந்து கடந்து சென்றபடினாலே பவுலுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆதலால் பவுலிடத்திலே அன்று ராத்திரியிலே கிறிஸ்து பேசுகிறார். பவுலே என்று சொல்லி பெயர் சொல்லி அழைத்து, திடன்கொள், இனி என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாபுரியிலும் சாட்சி கொடுக்க வேண்டும். எருசலேம் என்பது யூதர்களின் உலகம், ரோமபுரி என்பது ஒட்டுமொத்த உலகம். 2 இடத்திலும் சாட்சி கொடுப்பதற்காக நான் உன்னை ஆயத்தப்படுத்துகிறேன். ஒரு சாட்சி முடிந்து விட்டது. ரோமாபுரியிலே ரோமர்களுக்கு முன்பாக, அரசர்களுக்கு முன்பாக நீர் சாட்சி கொடுக்க வேண்டும் என்பதை தேவன் பேசினார். ஆதலால் தேவன் பேசினபடினாலே பவுல் தன்னை யாரும் அந்த தேவன் வைத்திருக்கிற திட்டத்திற்கு விரோதமாக பிசாசுக்குரியவர்களோ தடுத்து நிறுத்திவிடக்கூடாது என்பதிலே மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்தார். தனது மரணத்தை குறித்து அவர் பயப்படவே இல்லை. ஆனால் என்னுடைய மரணத்துக்கு முன்பாக தேவ சித்தம் நிறைவேறுகிற மரணமாக அமைய வேண்டும் என்பதிலே மிக கண்ணும் கருத்துமாக இருந்தார். ஆதலால் பிற்காலங்களிலே அவருடைய நிருபங்களிலே எழுதும்போது, கிறிஸ்துவின் சரீரத்திலே உண்டான காயங்களின் அச்சடையாளங்களை என்னுடைய சரீரத்திலே கொண்டிருக்க விரும்புகிறேன். எப்படி ஆகிலும் சிலுவையின் பாடு, மரணத்தை, அந்த உயிர்த்தெழுதலை ருசி பார்க்கவே ஆசைப்படுகிறேன் என்றெல்லாம் எழுதியிருப்பார். கிறிஸ்துவை ஆழமாக கற்றுக்கொள்வதிலே, அனுபவத்திலே கற்றுக்கொள்வதிலே, ரசிப்பதிலே, ருசிப்பதிலே பவுல் மிக ஆவலாய் இருந்தார் என்று பார்க்கலாம். நாம் கிறிஸ்துவை நமக்கு சாதகமாக, நமக்கு லாப நோக்கமாக பயன்படுத்துகிறோமா, அல்லது மெய்யாலுமே கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கிறோமா என்பதுதான் இங்கே கேள்வியாய் அமைகிறது. சிறைச்சாலையிலே இருக்கும்போது இன்னுமாக ஒரு கூட்ட மக்கள் கட்டுப்பாடு பண்ணிக்கொண்டு ஆலோசனை சங்கத்தாரை கூடி வரச் செய்து, அங்குள்ள தலைவர்களை நீங்கள் அந்த சேனாதிபதி இடத்திலே பேசுங்கள்,
அவர் மீண்டும் விசாரிக்கும்படியாக அனுமதி வாங்கி அவனை அழைத்து கொண்டு வரும்போது, நாங்கள் அதற்கு முன்பாகவே பாய்ந்து கொன்று விடுவோம் என்று சொல்லி சற்பனை சூழ்ச்சி செய்தார்கள். இந்த செய்தியை பவுலினுடைய சகோதரியின் மகன் பவுலுக்கு சிறைச்சாலையிலே கண்டு சொல்லும் அளவுக்கு அனுமதியும் கிடைத்திருந்தது. ஆதலால் அவனுடைய குடும்பத்தினர் வந்து சந்தித்து போகக்கூடிய வாய்ப்பிலே பவுலிடத்தில் இந்த செய்தி வருகிறது. பவுல் உடனே 100க்கு அதிபதியை தனது ஜெயிலில் பொறுப்பாக இருக்கிறவரை அழைத்து அவர் மூலமாக இந்த செய்தியை 100க்கு அதிபதியின் மூலமாக சேனை தளபதிக்கு சொல்லப்படுகிறது. அவர்கள் எல்லோரும் நம்புகிறார்கள். ஏனெனில் இவன் ரோம சிட்டிசன்ஷிப்பாக இருந்தபடினாலும் அதற்கு உரியவராய் பிறந்திருந்தபடினாலும் ரோமர்களை காப்பாற்ற வேண்டிய கடமையும் இவர்களுக்கு இருந்தபடினாலும் பவுல் சொல்லுவதை அவர்கள் நம்புகிறார்கள், கேட்கிறார்கள். அதன்படி பவுலை தப்புவிப்பதற்காக சேனை தளபதி எருசலேமிலிருந்து செசரியாவுக்கு பவுலை பாதுகாப்புடன் அழைத்து சென்று, ஏனெனில் செசரியா முழுவதும் ரோமர்களின் கண்ட்ரோலில் இருந்தது, அங்கே பாதுகாக்கும்படியாக நிருபங்களை தேசாதிபதியாக ஃபேலிக்ஸுக்கு எழுதி அனுப்புகிறார். எருசலேமிலிருந்து ரோம நகரம் வரைக்கும் பவுல் சென்று சாட்சி பகர வேண்டும் என்பதின் முதல் பயண பிரயாணமாக செசரியா வந்து சேர்கிறார். 26ஆம் வசனத்தின்படி பவுலை பாதுகாத்த இந்த சேனை தளபதிக்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். அவருடைய பெயர் கிலவுதியு சீலியா என்று 26ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்திலே ஒரு தலைவருக்கு மற்றொரு தலைவர் கடிதங்களை எழுதி அனுப்புவதற்கான அந்த முறைகளும் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு 100-200 ஆண்டுகளாகத்தான் நாம் கல்வி சாலைகளிலே இவைகளெல்லாம் கற்று அறிகிறோம். ஆனால் ரோமர்கள் அந்த காலங்களிலே இப்படிப்பட்ட வரையறைகளை வைத்திருந்தார்கள் என்று வேதம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுதி வைத்திருக்கிறது. ஆமென். நடந்த சம்பவங்களை எல்லாம் விலாவாரியாக இங்கே எழுதுகிறார். 2 முறை ஆலோசனை சங்கங்கள் கூடியதும் யூதர்களுக்கு இவனுக்கு விரோதமாக தவறான சர்ப்ப யோசனைகளை செய்கிறார்கள் என்றும் இவனை காப்பாற்றும்படியாகவும் நீர் விசாரிக்கும்படியாகவும் இன்று ராத்திரியிலே உம்மிடத்திலே இவரை அனுப்புகிறேன் என்று சொல்லி 200 காலாட்படையோடு 70 குதிரை வீரர்களோடு 200 ஈட்டிக்காரர்களையும், அப்போ 400 பேர் மனிதர்களில் ப்ளஸ் 70 குதிரை வீரர்கள் 470 பேர் ராத்திரியிலே 3ஆம் மணி வேளையிலே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அங்கிருந்து புறப்பட்டு செசரியா வந்து சேர்வதற்காக அந்திப்பத்திரி ஊர் வரைக்கும் இந்த 400 சேவகர்களும் நடந்து வந்து அதன் பின்பு மறுநாளிலே குதிரை வீரரையும் அவனோடே கூட போகும்படி அனுப்பிவிட்டு மற்றவர்கள் எல்லோரும் கோட்டைக்கு திரும்பினார்கள். 70 குதிரை வீரர் படைகளோடு இப்பொழுது ரோம அதிபதியாக இருக்கக்கூடிய செசரியா பட்டணத்திலே வந்து சேர்கிறார். செசரியா பட்டணம் 97 கிலோமீட்டர் தூரம் உடைய இடமாக இருந்தது. ஒரு பெரிய பலத்த பாதுகாப்போடு பவுல் செசரியா பட்டணம் வந்து சேருகிறார். இப்பொழுது செசரியா பட்டணத்துடைய அந்த மாகாணம் ப்ரொவின்ஸ் கவர்னராக ஃபெலிக்ஸ், ரோம ப்ரொவின்சியல் கவர்னராக ஃபெலிக்ஸ் பணி செய்து கொண்டு பொறுப்பிலே இருக்கிறார். கவர்னருக்கு பொறுப்பிலே கொடுத்த பின்பு, அதாவது பவுலை குறித்தான பொறுப்பு கொடுத்த பின்பு அவர் கடிதங்களை வாசித்துவிட்டு எந்த நாட்டான் என்று விசாரிக்கிறார்கள். ஏனெனில் உலகம் அனைத்தும் அப்பொழுது ரோம ஆட்சியின் கீழ் இருந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது பவுல் சிசிலியா நாட்டிலே பிறந்து வளர்ந்து படித்து சிசிலியா நாட்டிலே உள்ள ரோம பிரஜையின் அதிகாரத்தை உடையவராக காணப்படுகிறார். ஆதலால் அவர் யூதனாய் இருந்தாலும் சிசிலிய நாட்டான் என்றே அறியப்படுவார். கவர்னர் முன்பாக விசாரணை நடத்தும்போது யூதர்கள் அவ்வளவு எளிதிலே யாரையும் கொலை செய்ய முடியாது. ஏனெனில் அங்கே ரோம படை பலம் அதிகமாக இருக்கும். ஆனாலும் இந்த விசாரணைக்கென்று எருசலேமிலிருந்து குற்றம் சாட்டுகிறவர்கள் வர வேண்டும். அவர்கள் இப்படி 97 கிலோமீட்டர் தூரமாக பிரயாணம் பண்ணி வரும்போது அநேகர் வரமாட்டார்கள், வர முடியாது. ஆதலால் இப்படி சேனை தளபதி இவ்வாறு செயல்பட்டு பவுலை சிசரியா பட்டணத்திற்கு அனுப்பி வைத்து விடுகிறார். அங்கே ஏரோதியர்கள் வந்தால் தங்குவதற்கான அமைக்கப்பட்டிருக்கிற அந்த அரண்மனையிலே இருக்கக்கூடிய காவலறையிலே பவுல் காவல் பண்ணப்படுகிறார். விசாரணை கைதியாக இருந்தால் என்ன, காவலில் அடைக்கப்பட்டிருந்தால் என்ன, மேடையில் இருந்தால் என்ன, கிராமங்களிலே சுற்றித்திருந்தால் என்ன, கிறிஸ்துவோடு வாழ்கிறேன் என்ற மிகப்பெரிய நம்பிக்கையோடு பவுல் வாழ்ந்திருக்கிறார்.